இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் என் சாட்சியை கூறுகிறேன். சாட்சி உரை. கர்த்தராகிய ஆண்டவர் நான் உலகத்தில் வாழ்ந்து வந்த அந்த பாதையில் கர்த்தர் தாமே கூட இருந்தார். அவர் என்னோடு கூட இருந்தார், என்னை நடத்தினார். இம்மானுவேல் தேவன் கூட இருந்தார். என் வழியில் நான் வந்த வழியிலெல்லாம் அநேக போராட்டங்களை நான் சந்தித்துள்ளேன். இன்றும் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் தான் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இயேசுவானவர் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளை டைவர்ட் பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது. அதனால் அவற்றொன்றும் செய்யாமல் இருக்க தேவன் 93 கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. ஆகவே அதுக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை மட்டுமாக காத்து கொண்ட எபேனேசர், இதுவரை உதவி செய்தார். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, கூட இருக்கிற கர்த்தர், யெகோவா ஈரே, He will provide thee. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த வழியிலெல்லாம் தேவன் தாமே கூட இருந்தார். என் தோழிகளோ யாரும் வரவில்லை. ஒரு டைமில் இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தோழிகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஜெபிக்கிற இருக்கிறவர்கள்கிட்ட தான் நான் சொல்வேன். என்னுடைய போராட்டங்கள், தோல்விகள் எல்லாம் சொல்லிக் கொள்ளுவேன். அவ்வாறாக சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் தாமே இளைப்பாறுதல் கிடைக்க பண்ணினார். இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டேன். தேவன் தாமே என்னை இந்த வருடத்தை இத்தனை நாளும் காத்து கொண்டார். கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்ற வசன பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் கர்த்தர் எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் நாவின் மேல் இருக்கும். அநேகர் நிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உலக பிரகாரமான மனிதர்கள் யாராக இருந்தால் அவர்கள் நிந்திப்பதை நன்கு உணர முடியும். அந்த நிந்தனைகளை கண்டு, தூஷணங்களை கண்டு பயப்படவில்லை. கர்த்தர் குறித்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய தரிசனம் நிறைவேறும் பொழுது அவர்களுக்கும் புரியும். தரிசனம் நிறைவேறும் பொழுது அவங்களுக்கும் புரியும். அவர்கள் திங்க் பண்ணது போடி கிடையாது, இது தேவனுடைய ஈவு என்று தேவனுடைய இரக்கம் என்று புரிந்து கொள்வார்கள். நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற வரை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரை காத்து கொண்டிருக்கிறேன். என் தம்பி ஊக்குவம் அழைப்பார், ஊழியம் செய்வான்னு சொல்லுவாங்க. ஆகவே அவ்வாறாக ஊழியம் செய்கிறேன். அநேக ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. அநேக ஜாப்ஸ்க்காக ட்ரை பண்ணேன். உலகத்தில் இருக்கிற வேலைகள் தான் நான் ட்ரை பண்ணேன். என் வாழ்க்கையில் பார்ப்பீர்களானால், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நல்ல நாளில் கர்த்தரை தான் நான் ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு தோழிகள் யாருமே கிடையாது. முன்னாடி இருந்தவங்க இப்போ இல்லை. இப்போ அவங்க தொடர்புகள் ஒன்றும் இல்லை எனக்கு. ஆகவே அவர்கள் சொன்ன அந்த வாக்கு எல்லாம் என் மனதில் இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை தெரிந்து கொண்டாய். கர்த்தராக வசனம் இருக்கிறது. நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை தெரிந்து கொண்டாய். வசனம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் பைபிள் வாசிக்க ஈடுபாடு கொடுத்தார். நான் சின்ன வயசில் ப்ரேயர் சர்ச்சுக்கு போகும்பொழுது அவர்கள் பைபிள் கொடுப்பார்கள். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பைபிள் கூட இருந்து யாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வரும்பொழுது, ஆனால் இன்று எத்தனை பைபிள் எனக்கு தேவன் கொடுத்துள்ளார். எல்லாம் சந்தோஷமாகிவிட்டது. நான் என் சின்ன வயசில் நினைப்பதை, ஆண்டவரே, நான் உம்முடைய பாதைகளை கண்டறிய வேண்டும் கர்த்தாவே என்று நான் ஜெபிப்பதுண்டு. எனக்கு ஊழியம் அடிப்படை தான் இருந்தாலும் தேவனை ஊழியம்தான் உள்ள அந்த ஸ்டடி மைண்ட் வர்றது கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்ப்பீங்க, 94 பார்ப்பேன். நான் ஊழியம்னு சொல்லிட்டு போக முடியல என்னால். ஆனால் தேவன் அறிந்து கொண்டார். பைபிள் எனக்கு 15 ரூபாய்க்கு பைபிள் கொடுத்தாங்க சென்னையில் ஸ்கூலில். அந்த பைபிள் வைத்து கொண்டு தான் நான் படித்தேன். இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பேன். இங்கிலீஷ் பைபிள் நிறைய NIV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், குட் நியூஸ் பைபிள், இந்த மாதிரி பைபிள் வாசிப்பேன். அந்த பைபிள் வாசிக்கும் பொழுது அண்டர்லைன் பண்ணி நான் என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவேன். ஆண்டவர் இன்றும் நன்கு எனக்கு ஆண்டவர் போஷித்துள்ளார். ஜார்ஜ் முல்லரை போல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தருவதை உணர முடியும், பார்க்க முடியும்.
ஆகவே இதுக்கு காரணமே என் இயேசுவானவரும் எனக்கு கொடுத்த ஈவு இரக்கம்தான். அவருடைய ஈவு இரக்கம் அதற்கு அளவே இல்லை. நிறைய பேர் சொன்னால் அந்த பொண்ணு இப்படியும் இருக்கிறா, அந்த பொண்ணு பிஹெச்டி படித்தாச்சு, அவங்க இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காங்க, இல்லைன்னா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன். இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் என்று நான் நினைப்பேன். அவ்வாறாக தான் நான் வந்துள்ளேன். பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹேவ். பேசிக் தெரியணும்னு நான் யோசிப்பேன். பேசிக்காக இருக்க பேசிக் நாலேஜ் எல்லாத்துலேயும் வேணும்னு நினச்சி படித்தது தான். ஆகவே இன்று ஒரு வேலையும் வைக்கவில்லை.